நம்ம ஊர் தயிரோட அதே டேஸ்ட் இங்கிலாந்துல வேணும்னா இதை ட்ரை பண்ணுங்க. கிராம்ஸ் பாலோட ஆர்கானிக் அன்ஹோமோஜனைஸ்டு பால் நான் வாங்கியிருக்கேன். செயின்ஸ்பெரியில கிடைக்கும், நான் அங்கே தான் வாங்கினேன். பாலை எப்பவும் போல நல்லா காய்ச்சி இறக்கணதுமே பாத்தீங்கன்னா அந்த ஆடையே நம்ம ஊர் பால் மாதிரி நல்லா மஞ்சளா வந்திருக்கு. இந்த குளிர்காலத்துல கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்ல போட்டாதான் நல்லா தயிர் ஆகும். அந்த சூட்ல நம்ம எந்த பாத்திரத்துல தயிர் வேணுமோ அந்த பாத்திரத்துக்கு மாத்திட்டு ஒரு ஸ்பூன் கெஃபிர் தயிர் ஆட் பண்றேன். நான் 50 டிகிரி செல்சியஸ்க்கு நைட்டே ப்ரீ ஹீட் பண்ணி அவன்ல உள்ள வச்சுட்டேன். காலையில பார்த்தா நம்ம ஊர் தயிர் மாதிரியே சூப்பரா வந்திருக்குங்கள. நான் ஆடை எடுத்துட்டு தான் போட்டேன். திரும்பவும் ஆடை அதே மாதிரி மஞ்சளா கட்டி வந்திருக்கு. அதுவும் இல்லாம இந்த ஆடை நல்லா வலுவலுப்போட இருக்கும். இதை சேர்த்து வச்சு எடுத்தா வெண்ணெய் சூப்பரா வரும். இது நம்ம ஒரு தயிர் மாதிரியே சீக்கிரம் புளிச்சும் போயிடும். இந்த தயிரை வச்சே நீங்க வேற ஏதாவது பால் வாங்கி ட்ரை பண்ணாலும் நம்ம தயிர் டேஸ்ட் ஓரளவுக்கு வரும். இது வேண்டாம்னு நினைச்சா நீங்க எப்பயோ வாங்குற பால் கூட இந்த கெஃபிர் தயிர் சேர்த்துலாம். கெஃபிர் தயிருக்கு பதிலா நீங்க கிரீக் ஸ்டைல் யோகர்ட், லாங்கேஷர், ஆங்கன் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். அந்த தயிரும் சூப்பரா இருக்கும். ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா இதுல ஆடை வந்து ஒயிட் கலர்ல இருக்கும். அந்த அளவுக்கு திக்கா வராது, அவ்வளவுதான். அதே சமயம் சீக்கிரமும் புளிக்காது. இதுல என்ன கவனிக்கணும்னா பாலோட குவான்டிட்டி அதிகமாகும் போது அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தயிரையும் அதிகம் பண்ணிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அந்த பாத்திரமும் ஃபுல்லா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். சரியான நேரத்துக்குள்ள தயிர் ஆகாம இருந்துச்சுன்னா சில நேரம் அந்த தண்ணி வலுவலுன்னு இருக்கும். அதனால அடுத்த தடவை டெம்பரேச்சரை கரெக்ட் பண்ணிக்கணும். இந்த குளிர்காலத்துக்கு தான் நம்ம இத்தனை பக்கமும் பண்ண வேண்டி இருக்குதுங்க. இதே வெயில் காலம்னா அழகா வெளியே வச்சு தயிர் பண்ணிக்கலாம்.